ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், குக்கரில் ஈஸியாக குழையாமல் எப்படி மஷ்ரூம் பிரியாணி செய்யலாம்னு சொல்லிட்டு இந்த வீடியோவில் பார்க்கலாம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகலாம். இப்போது ஒரு குக்கர் எடுத்ததும் அடுப்பு பற்ற வச்சதும் குக்கர் நல்லா காஞ்சதும் இப்போது தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கிட்டு இது கூட கொஞ்சமாக நெய் சேர்த்துக்கலாம். நெய் சேர்த்ததும் இது கூட நெய் நல்லா உருகுனதும் இது கூட 2 பிரிஞ்சி இலை, 3 ஏலக்காய், 3 கிராம்பு, 2 துண்டு பட்டை இதை சேர்த்துக்கலாம். இது நல்லா புரிஞ்சதும் இது கூட 2 தக்காளி, 2 வெங்காயம் வெட்டி வச்சுருக்கேன். இது நல்லா வதங்கினதும் அதை இது கூட சேர்த்துக்கலாம். வெங்காயம் சேர்த்ததும் நல்லா வதக்கி விடுங்க. வெங்காயம் நல்லா வதங்கினாதான் டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். வெங்காயம் நல்லா ப்ரௌன் ஆகிற வரையும் வதக்கிக்கோங்க. இந்த அளவுக்கு வர வரைக்கும் நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. நல்லா ப்ரௌன் ஆக டேஸ்ட்டு நல்லா இருக்கும் மஷ்ரூம் பிரியாணிக்கு. இது கூட கலருக்காக நான் இதில் கலர் எதுவுமே சேர்க்கல. அதுக்காக ஆச்சி மிளகாய் தூள் சேர்த்துக்கிறேன். வெறும் மிளகாய் தூள் சேர்த்துக்கிறேன். வெறும் மிளகாய் தூள் சேர்த்ததும் நல்லா எண்ணெயில் வதக்கி விடும்போது நல்லா கலர் கொடுக்கும் பிரியாணிக்கு. இப்போது தேவையான அளவு இஞ்சி பூண்டு சேர்த்துக்கலாம். இஞ்சி பூண்டு சேர்த்ததும் இஞ்சி பூண்டு வாசனை போகிற வரையும் நல்லா வதக்கி விடுங்க. நல்லா வதக்கி விட்டதும் இது கூட இப்போது மசாலா சேர்க்கலாம். பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா வதங்கி வர அளவுக்கு நல்லா கிளறி விடுங்க. நம்ம பிரியாணி செய்யும்போது தக்காளி வெங்காயமும் எந்த அளவுக்கு நல்லா வதங்கி வருதோ அந்த அளவுக்கு டேஸ்ட் நல்லாயிருக்கும். இப்போது 3 ஸ்பூன் அளவு கரம் மசாலா இதில் சேர்த்துக்கலாம். கரம் மசாலா சேர்த்ததும் நல்லா கிளறி விடுங்க. அடி பிடிக்காமல் நல்லா கிளறி விடுங்க. பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா கிளறி விட்டதும் இப்போது பெரிய தக்காளி 2 கட் பண்ணி வச்சுருக்கேன். நீல வாக்கில் கட் பண்ணி அதையும் இது கூட சேர்த்துக்கலாம். நல்லா தக்காளியை கிளறி விடுங்க. தக்காளி சீக்கிரமாக வதங்கிறதுக்கு தேவையான அளவு உப்பு இதில் சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்ததும் நல்லா தக்காளியை கிளறி விடுங்க. இந்த அளவுக்கு நல்லா கிளறி விடுங்க. பாருங்கள், எந்த அளவுக்கு வதங்கி வந்திருக்குன்னு. இன்னமும் கொஞ்சம் நல்லா வதங்கட்டும். அடி பிடிக்காத மாதிரி நல்லா கிளறி விட்டுட்டே இருங்க. அடி பிடிச்சிங்கன்னா தீஞ்சிரும். அதனால் நல்லா கிளறி விடுங்க. இப்போ இது கூட காரத்துக்கு 2 பச்சை மிளகா சேர்த்துக்கலாம். பச்சை மிளகா ஃப்ளேவர் பிரியாணிக்கு நல்லாயிருக்கும். இப்போது தேவையான அளவு கொத்தமல்லி, புதினா இதில் சேர்த்துக்கலாம். சேர்த்ததும் ஒரு கிளறி விடுறேன். இது கூட மஷ்ரூம் கட் பண்ணி வச்சுருக்கேன். மஷ்ரூமை நல்லா க்ளீன் பண்ணி அதில் மேலே இருக்கிற தோலெல்லாம் எடுத்துட்டு இந்த மாதிரி வெட்டி க்ளீன் பண்ணி இது கூட நான் சேர்த்துக்கிறேன். சேர்த்ததும் நல்லா கிளறி விடுங்க. மஷ்ரூம் கூட இந்த மசாலா நல்லா இறங்கும்போது மஷ்ரூம் பிரியாணியோடு சாப்பிடும்போது நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். நல்லா கிளறி விட்டுட்டே இருங்க. இப்போ இது கூட ஏற்கனவே உப்பு சேர்த்துவேன். இது கூட இன்னும் கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கோங்க. உப்பு நிறைய சேர்த்துக்காதீங்க. ஃபைனலாக உப்பு கம்மியாக இருந்ததுன்னா அது உப்பு நீங்கள் சேர்த்துக்கோங்க. இது கூட கொஞ்சமாக தயிர் சேர்த்துக்கிறேன். தயிர் சேர்க்கும்போது உங்களுக்கு பாஸ்மதி ரைஸ் இன்னும் நல்லா சாஃப்டாக இருக்கும், உடையாது.
சாப்பிடும்போது நல்லாயிருக்கும். பாருங்கள், இந்த மாதிரி நல்லா கிளறி விடுங்க. எனக்கு லைட்டாக அடி பிடிச்சிருச்சு, அதையும் நான் கிளறி விட்டேன். இந்த மசாலா இந்த மஷ்ரூமில் நல்லா படுற மாதிரி நல்லா கிளறி விடுங்க. கிளறி விட்டதும் நான் பிரியாணி அரிசி 1.5 டம்ளர் எடுத்திருக்கேன். 1 டம்ளருக்கு 1.5 டம்ளர் தண்ணி சேர்த்துக்கிறேன். சேர்த்ததும் பிரியாணி அரிசி கழுவி வச்சுருக்கேன். கழுவி வச்சதும் அதில் வந்து கொஞ்சம் கூட தண்ணி இல்லாமல் இதில் சேர்த்துக்கணும். இப்போது சேர்க்கும்போது என்னென்னா, இந்த கிரேவி வந்து நல்லா கொதிக்கும்போது தான் அரிசியை வந்து நம்ம சேர்த்துக்கணும். இந்த மாதிரி தண்ணி ஊற்றுனதுமே வந்து நம்ம வந்து அரிசியை சேர்க்கக்கூடாது. இப்போ ஃபைனலாக டேஸ்ட் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு பார்க்குறேன். எனக்கு எல்லாமே கரெக்டாக இருக்குது. இது கூட கொஞ்சமாக ½ லெமனை வந்து புழிஞ்சு விட்டுருக்கேன். இன்னும் டேஸ்ட் வந்து நல்லாயிருக்கும். பாருங்கள், கொதி வருது, லைட்டாக பபிள்ஸ் வந்து வந்திருக்கு. நல்லா கொதிக்கும்போது அரிசி சேர்க்கும்போது தான் அரிசி வந்து உடையாது. நீங்கள் ஆரம்பத்துலேயே அரிசி சேர்த்துட்டிங்கன்னா அரிசி வந்து கொஞ்சம் குழஞ்சிடும். அதனால் கரெக்டான நேரத்தில் வந்து நீங்கள் அரிசியே போடுங்க. இந்த மாதிரி கொதிக்கும்போது அரிசியை போட்டிங்கன்னா அரிசி வந்து உடையாது. அரிசியில் நல்லா தண்ணியை வடிகட்டிட்டு அரிசியை இது கூட சேர்த்துக்கோங்க. பாருங்கள், அரிசி போட்டதும் எல்லா மசாலா அரிசியில் படுற மாதிரி ஒரு கிளறி விடுங்க. கிளறி விட்டதும் நல்லா கொதிக்கட்டும் அரிசி. இது வந்து நான் விசில் விட போகிறது கிடையாது. குக்கர்லேயே வந்து நான் தம் போட போகிறேன். எப்படி சொல்லிட்டு சொல்கிறேன். பாருங்கள் எந்த அளவுக்கு கொதிக்குதுன்னு. இதில் வந்து தண்ணியை நல்லா கொதிக்க விட்டுட்டு தண்ணி நல்லா சுண்டுனதும் தான் நான் வந்து இந்த அளவுக்கு வந்து தண்ணி நல்லா சுண்டுனதான் இது கூட கலருக்காக லாஸ்ட்டாக கொஞ்சமாக கேசரி பவுடரை வந்து தண்ணியில் சேர்த்து இந்த மாதிரி சேர்த்துருக்கேன். கொஞ்சம் கலர்ஃபுல்லாக இருக்குன்றதுக்காக தான். இது ஆப்ஷன் தான், நீங்கள் சேர்த்தாலும் சேர்த்துக்கலாம், இல்லைனா ஸ்கிப் பண்ணிக்கலாம். பாருங்கள், இந்த அளவுக்கு வந்ததும் நான் குக்கர் மூடி போட்டு மூட போகிறேன். குக்கர் மூடி போட்டு மூடினதும் இதை வந்து நான் விசில் விட போகிறது கிடையாது. இப்போது நான் ஒரு தோசைக்கல் எடுத்து ஆல்ரெடி நான் பக்கத்து அடுப்பில் தோசைக்கல்லை ஹீட் பண்ணி வச்சுருக்கேன். அதை எடுத்து மேலே வச்சுட்டு இது மேலே குக்கரை நான் வைக்க போகிறேன். குக்கர் வச்சு குக்கர்லேயே தம் பண்ண போகிறேன் ஒரு 15 நிமிஷத்துக்கு. 15 நிமிஷம் கழித்து பார்க்கலாம் பிரியாணி எப்படி இருக்குன்னு. பாருங்கள், இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பாருங்கள், மஷ்ரூம் பிரியாணி குழையாமல் வந்திருக்கு. நல்லா டேஸ்ட்டாகவும் இருந்தது சாப்பிட்றதுக்கு. இந்த மாதிரி நீங்களும் ஒரு ட்ரை பண்ணி பாருங்கள். என்னோடய சேனல் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் பட்டனை அழுத்துங்க. இந்த வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். மறக்காமல் என்னோடய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ்.